ஷபானா என்ன படிச்சிருக்க? BA. அப்புறம் விஜய் பாட்டு சவுண்டா பாடு. அவரு வேற விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. நீ இந்த பாட்டை போட்டு விட்டுட்டா எல்லாம் பார்ப்பாங்கல்ல. இறப்பா இடையில பேசாது போடுமா. டாடி மம்மி வீட்டில் இல்ல. அப்புறம் அப்புறம் நீ பாடுப்பா. விளையாடு ஓமா பிள்ளையா? ஓமானா யாரு? ஓமானா யாரு? பாடு சிரிக்கிற பாட்டு. விளையாடு ஓமா பிள்ளை. அதுக்கு வேற ஹேமாவோட அக்கா ஓமா. ஓமாங்கிறது பொம்பளை பேரா? நான் ஒபாமான்னு நினைச்சுக்கிட்டேன். விளையாடு ஒபாமா பிள்ளைன்னு நினைச்சுக்கிட்டேன். பாடு முழுசா பாடு பாப்பேன். ஆடி மம்மி வீட்டில் இல்ல, தடை போட யாரும் இல்ல. அருமையான பாட்டு. சரி, தெரியல. வெரி குட். நீங்க சினிமா மோகத்தில் வந்துட்டாங்க. எல்லாம் மோகங்கள்ல சினிமா ஆர்வம். விஜய் சார் நடிச்சது இந்த மாதிரி ஒரு பாட்டை விஜய் சார் பார்த்து தான். போக்கிரி படத்துல என்ன பண்ண? போக்கிரி பொங்கல் பாடு. போக்கிரி பொங்கல் அந்த பாடு பாடுவா. போக்கிரி பொங்கல் தெரியாதா? போக்கி சினிமாவில் இருந்துக்கிட்டீங்க. போக்கிரி பொங்கல் அதுதான் ஆரம்பம். பொங்கலா என்ன சுத்தி அது பாடுமா? அது தெரியாதா? சினிமா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா ஆடுங்கடா என்ன சுத்தி நான் ஐயனாரு வெட்டு கத்தி. அப்புறம் ஒபாமா மன்னனா டாடி மம்மி வீட்டில் மட்டும் தெரியுதான். ஆடுங்கடா என்ன சுத்தி தெரியலையா? பார்த்துக்க. இனிமே நீ எல்லா சினிமா பாட்டு கற்றுக்கணும். முதல்ல சினிமாவில் வரணும்னா ரத்தத்தில் ஊறணும். என்ன கேட்டால் கரெக்டாக பாடுவேன். எல்லாம் மிஸ்டர் மிராண்டா, நேரில் வரண்டா. அது என்ன படம் தெரியுமா? சாரி, எனக்கு தெரியாது. ஒப்ப மவன்டா. சொல்லுங்க அடுத்து. மிஸ்டர் மிராண்டா. அதுக்கப்புறம் பொதுவாக எம்மனசு தங்கம். இதெல்லாம் பாட்டுகளை ரிப்பீட் ஆகும். அதே மாதிரி பாடல்களும் கதை வசனங்களும் நடிப்புகளும் இதெல்லாம் கலந்ததுதான். இவ்வளவு விஷயத்தை சொல்றீங்களே, யாருன்னு நீங்க? நீங்க ஜூனியர் ஆர்டிஸ்டா வந்தா சினிமாக்குள்ள வாழணும். வாழ்ந்தாலே கிடைக்க மாட்டேங்குது போட்டு. ரஜினி வாழ்றாரா இல்லையா? நீயும் வாழ முயற்சி பண்ணல. ஆர்வத்தை நான் ஃபர்ஸ்ட் இதை போட்டு வைத்தேன். வட்ட நீலாங்கிற பாட்டில் தான் ஃபர்ஸ்ட். இதயமே இப்பெல்லாம் லவ் சாங்க காருங்க. ஒரு 3 முடிச்சால முட்டால ஆனக்கே. இதெல்லாம் எப்போ? அந்த காலத்து பாட்டு. சொர்க்கமே என்றாலும் அது என்ன படம்? கோட்டில் வருதா இல்லையா? அது யார் போட்ட பாட்டு? சொர்க்கமே என்றாலும் கங்கை அமர் சார். அது என்ன ஒரு ராமராஜ சார் பாட்டு. கோட்டில் வருதுன்னா அந்த வாழையடி வழியா அந்த குடும்பம், இளையராஜா சார் குடும்பம் சினிமாவில் ரத்தத்தில் கலந்தது. தன்னுடைய அப்பா போட்ட வரிகளை மியூசிக்க மகன் போடுறார் வெங்கட் பிரபு சார். அப்போ என்ன அர்த்தம்? சினிமா வாழையடியாக வரும். உங்களுக்கு மிகப்பெரிய எதிர்காலம் இருக்கு. நீ யாராகலாம்? ஆயுஸ் எல்லாம் தாண்டவன். அவர் தாண்டிட்டாரு. அட்லீஸ்ட் ஒரு கஞ்சாகர் பாண்ட மாதிரி வா. புரியுதா? திங்க் பண்ண. நம்ம ஒருத்தர் வேவ் லென்த் பார்த்துக்கணும். என்னை ஃபஸ்ட்டு ஒரு காமெடி ஆர்டிஸ்டாக வேவ் லென்த் பார்ப்பேன். எல்லாரையும் நடிப்பை பார்ப்பேன், திறமையை பார்ப்பேன், அழகை பார்ப்பேன். அப்புறம் தான் நடிப்பேன். நமக்கு முன்னாடி போன பாதைகளை பார்த்து தான் நடக்கணும். ரைட்டா? ஸோ இந்த சேனல் லைக் பண்ணுங்கள். இது TSR ஸ்கூல். பல விஷயங்கள் வரும். திடீர்னு பில்லியனர் வருவார். திடீர்னு இந்த அரசாங்கத்தை நோண்டுறதே வேலையாக போச்சு எல்லாருக்கும். அரசாங்கம் என்றைக்குமே கரெக்டாக தான் இருக்குது. அதில் சில அங்கங்கே பிரச்சனைகள் இருக்கும். இந்த அளவுக்கு சுதந்திர அரசாங்கம் மக்கள் அரசாங்கத்தில் தான் நீங்கள் கொடி கட்டி பறக்கலாம். மன்னர் அரசாங்கத்தில் கொடி தண்டு கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் எடுத்தால் கொலை தான். தலை தூக்கு போட்டுருவாங்க. இந்த கயத்தாறு பக்கத்துலேயே தூக்கு போட்டுருவாங்க. ரொம்ப பேசுனா தூக்கு போட்டுருவாங்க, கொண்டுருவாங்க. இப்போ அப்படியெல்லாம் இது மக்களாச்சு. நல்லா தான் இருக்குது. குறை சொல்கிறத விட்டு நிறைகளை கண்டுபிடிங்க. எந்த இடத்துலையும் அரசாக இருந்தாலும் சினிமா இருந்தாலும் குறைகள் இல்லாத உலகம் இல்லை, குறைகள் இல்லாத மனிதன் இல்லை.